பூகம்பத்தால் நிலை குலைந்துள்ள நேபாளத்தில் தற்போதுள்ள நிலைமை குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை கேட்கலாம். நேபாளில் காட்மண்டுவில் அரசு மருத்துவமனையில் இருக்கும். அரசு மருத்துவமனையில் காட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அவங்க உறவினர்களை தேடி வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மருத்துவமனையை சுற்றி எங்கே பார்த்தாலும் சடலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதை இப்போ நம்ம கேமராவில் காட்ட விரும்பல. இந்த மருத்துவமனைக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இவங்கெல்லாம் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லை, எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 24 மணி நேரமும் நாங்கள் இருக்கோம். எங்கள் ஷிஃப்ட் டைமிங்கெல்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே நாங்கள் இருந்து இவங்களுக்கு வந்து சிகிச்சை அளித்து வந்து கொண்டு இருக்கின்றோம். போதிய மருத்துவ உபகரணங்கள் முழுமையாக எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் நாங்கள் மற்ற நாடுகளோட உதவியோட நிறைய நாடுகள் மருந்து அனுப்பியிருக்கு, இந்தியா உட்பட. அந்த மருந்துகள்லாம் வச்சு நாங்கள் இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளித்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மக்களுக்கு முதல்ல மருந்து தான் எல்லா நாடும் இங்கே வந்து கொடுத்து அனுப்பினாங்க. அதன் பிறகு தான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஐசியூ வார்டில் இருக்கோம். பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு சில பேர் இங்கே வந்து சிகிச்சை அளித்து வராங்க. இவங்களுடைய உறவினர்கள்லாம் வெளியவே டென்ட் அடித்து தங்கி வராங்க. அதாவது பூகம்பத்தப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, மேலேருந்து இடிஞ்சு விழுந்து இடிபாடுகளில் இவங்கெல்லாம் சிக்கி மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை போல் ஆயிரக்கணக்கில் மக்கள் இடிபாடுகளில் சிக்கி மாட்டிக்கிட்டாங்க.